இந்த இனிய நிகழ்வினுடைய தலைவர், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமாவுனுடைய தலைவர், உலமா சபையினுடைய தலைவர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய இதயங்களிலெல்லாம் வீற்றிருக்கின்ற மௌலானா காஜா மொயினுதீன் பாகவி அவர்களே, துவக்க உரை வரவேற்புரை ஆற்றிய ஜமாத்துல் உலமா சபை பொறுப்பாளர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களுடைய புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இந்தியாவில் மிகச்சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரில் முக்கியமானவர் என்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ள திருமிகு எம் அப்துல்லா அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வரலாற்று ஆசிரியர் திவான் அவர்களே, வரலாற்று ஆசிரியர் சேன் இப்ராஹிம் அவர்களே, இன்னும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் நாசர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற ஏனைய பெரியோர்களே, தமிழ்நாட்டில் இன்று மிகச்சிறந்த கல்வியாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய நண்பர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். நாம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமாக நம்மையெல்லாம் பாதித்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பிலே ஜமாத்துல் உலமா சபை ஒரு வரலாற்று நிகழ்வினை இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த அரசினுடைய வரலாற்று வன்மம் ஒரு சிறுபான்மை சமூகத்தை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அவர்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் அவர்கள் குறித்த அடையாளங்களையும் அழித்துவிட வேண்டும் என்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து நாம் ஒரு சில செய்திகளை இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. பொதுவாக இதற்கு ஒரு நல்ல தளம், நல்ல களம் என்பது பள்ளிகளும் கல்லூரிகளும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிற்றுவிக்கப்படுகின்ற பாட புத்தகங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னதை போல எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இதை ஏதோ ஒரு சம்பிரதாய கூட்டம் இல்லை, இது ஒரு எழுச்சிமிகு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய ஜமாத்துல் உலமா சபை இங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முதலில் அவர்கள் தேர்வு செய்கின்றது பள்ளி பாட புத்தகங்களும் கல்லூரி பாட புத்தகங்களும். ஆனால் அவர்களை குறை சொல்லி குற்றமில்லை. இதற்கு அடித்தளமிட்டவர்கள் சுமார் 200 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள். அவர்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுத்தி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களுடைய முஸ்லீம்களுடைய வரலாறு திருத்தி எழுதப்பட வேண்டும். இந்த நாட்டை முஸ்லீம் மன்னர்கள் ஆண்ட பொழுது
அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள், இந்துக்களுடைய கோவில்களை இடித்தார்கள், அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை அழித்தார்கள் என்று நாம் பதிவு செய்ய வேண்டும். இப்படி நாம் பதிவு செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு மிகுந்த ஆதாரம் இருக்கும் என்று நீண்ட நாள் வரலாற்று பொறுப்பு வகித்த பெரிய அரசு பொறுப்பு வகித்த ஒரிசாவினுடைய ஆளுநராக இருந்த BN பாண்டே சொல்லுகின்றார். அவர் தன்னுடைய நூல் ஒன்றிலே சொல்லுகின்றார், இந்த நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உணர்வுகள் ஏற்படுத்தி விடாமல் இருப்பதற்கு பள்ளி பாடப்புத்தகங்களையும் கல்லூரி பாடப்புத்தகங்களையும் திருத்தி எழுத வேண்டும். அதனால் நமக்கு மத உணர்வால் ஏற்படும் பிளவுகள் நமக்கு பெரும் சாதகமாக இருக்கும். இப்படி அதனுடைய விளைவாக அப்பொழுதே பாடங்கள் எல்லாம் மாற்றி எழுதப்பட்டன. இடைக்காலத்திலே சற்று அது அமைதியாக இருந்தது. மீண்டும் அந்த தீ பற்ற ஆரம்பித்திருக்கின்றது. இப்பொழுது நாம் செய்திக்கு வந்தால், பள்ளி பாட புத்தகங்களிலே 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற பாடப்புத்தகங்களில் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய ஆட்சியை பற்றி சில பாடங்கள் இருந்தன. இப்பொழுது இந்த ஆண்டில் இருந்து அந்த பாடங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டன. 8வது வகுப்பிற்கு முஸ்லிம்களுடைய வரலாறு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை மத்திய பாடப்புத்தக நிறுவனம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதற்கு தலைப்பு எக்ஸ்ப்ளோரிங் தி சொசைட்டி என்று, அதாவது சமுதாயத்தை ஆய்வு செய்தல், ரீஷேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப், இந்தியாவினுடைய அரசியல் வரைபடத்தை மாற்றி அமைத்தல். இந்தியாவினுடைய வரலாற்றை சொல்லுவது அல்ல, இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்தல். ரீஷேப்பிங் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்தல். அதிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த புத்தகத்தினுடைய அது ஒரு சாப்டர், ஒரு 20 பக்கத்திலே இருக்கின்ற அந்த புத்தகத்திலே இருக்கின்ற வாசகங்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், 1112 இந்தியாவின் வடமேற்கு பகுதியை டெல்லி சுல்தான்கள் என்கின்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதிலே ஒரு 5 பரம்பரையினர் ஆட்சி செய்தார்கள். இக்காலம் அவரே சொல்லுகின்றார்கள், சில நேரங்களில் உண்மை யாருக்கும் தெரியாமல் அதுவாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை குறுக்க விடுறான். இக்காலம் கலை, கலாச்சாரம் மற்றும் நிர்வாகத்தில் புதிய பரிமாணத்தையும் வெற்றியையும் தந்தது. இதை சொல்லிட்டு குத்புதீன் ஐபக் கட்டிய குதுப் மினார் 27 ஜைன ஆலயங்களை இடித்து அதிலிருந்து கிடைத்த கல்லினால் கட்டப்பட்டது என்று அங்கேயே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. ஒரு பச்சை பொய். பலமுறை நான் குதுப் மினார் பார்த்திருக்கின்றேன், அங்கு இப்படி ஒரு கல்வெட்டு இல்லை. ஆக இதை யார் பார்க்க போகிறார்கள் என்ற ஒரு தைரியத்திலே இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, டெல்லி சுல்தான்கள் நடத்திய போர்களின் போது கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் சென்று கொள்ளையடித்தார்கள். கோயில்கள் இடிக்கப்பட்டன. ஒருவருக்கு பின் ஒருவர் அடுத்தவர் அரச பரம்பரைக்கு அரியணை ஏறும் பொழுது வன்முறைகள் ஓங்கி இருந்தது. அதாவது போர்கள் என்று வந்துவிட்டால் அங்கு வன்முறை என்பது தவிர்க்க முடியாது. இதுதான் போர்க்களம் என்பது. அது முஸ்லிம் மன்னர்களுக்கு மட்டும் பொருத்தம் ஒன்றும் சொந்தமானது அல்ல. இது பொதுவான உலக வரலாற்றுக்கு சொந்தமானது. அந்த செய்தியை நான் சொல்லுகின்றேன். அடுத்தது,
கில்ஜி வம்சத்தைச் சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி என்னுடைய தளபதி மாலிக் காஃபூர் வட இந்தியாவை மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கும் படையெடுத்து, அதிலும் தமிழ்நாட்டிற்கும் படையெடுத்து ஸ்ரீரங்கம், மதுரை, சிதம்பரம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் இருந்த கோவில்கள் இடித்து கொள்ளையடிக்கப்பட்டன. இவையெல்லாம் அந்த புத்தகத்திலே இருக்கின்ற வாசகங்கள். இதற்கு விளக்கம் பிறகு நான் சொல்லுகின்றேன். முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் சுல்தானியம் பெரு வளர்ச்சி கண்டது. அவனே சொல்கிறான், வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது. இந்தியாவினுடைய பெரும்பகுதியை ஒன்றிணைத்த பெருமை முகமது பின் துக்ளக்கை சாரும். பாருங்க, இந்தியாங்கிற ஒரு நாடு அப்ப இல்லை. இந்த இந்தியா என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கியதே முஸ்லிம்கள் தான், முஸ்லிம் மன்னர்கள். நூற்றுக்கணக்கான துண்டுகளாக கிடந்த ஒரு தேசத்தை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இந்தியாவை இன்று நாம் காணுகின்ற வரைபடமாக கொண்டு வந்த பெருமை முஸ்லிம் மன்னர்களை சாரும். இது வரலாற்றிற்கு முஸ்லிம் மன்னர்கள் கொடுத்த கொடை என்று சொல்லலாம். இதைத்தான் அந்த காலத்திலே இதை சிந்த் என்று வெளிநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினார்கள். அதன் பிறகு சுல்தான்கள் ஜிசியா என்கின்ற வரியை வசூலித்தார்கள். இப்படி அவர்களை பற்றி சொல்லுகின்ற இந்த செய்திகளுக்கு சில விளக்கங்கள் என்னவென்று சொன்னால், முதலில் இந்த முகமது பின் துக்ளக் வரலாற்றில் ஒரு 2-3 பேர் முஸ்லீம் மன்னர்களில் ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கப்படுவாங்க. ஒன்று முகமது பின் துக்ளக், 2வது இடத்துக்கு நம்ம அவுரங்கசீப். இவங்களை பற்றி அதிகமாக பேசுவாங்க, கிண்டலும் கேலியுமாவும். ஆனால் முகமது பின் துக்ளக் அவருடைய ஆட்சியிலே சில குறைபாடுகளை நாம் கண்டாலும் நம்முடைய இந்தியாவினுடைய வரலாற்றில் முதலில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அடிமட்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு அனைவருக்கும் அரசு வேலை என்று இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்கு மிகவும் அடித்தளமிட்டவர் இந்த முகமது பின் துக்ளக். சமூக நீதிக்கு வித்திட்டவர் அந்த முகமது பின் துக்ளக் என்பதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கின்றது. ஏன் இந்த செய்தியெல்லாம் சொல்லலை? இந்த செய்தியெல்லாம் சொன்னாக்கா அவங்க பொய் சொல்ல முடியாது. ஆக பொய்யை சொல்லும் பொழுது உண்மையை சொல்ல முடியாது. அடுத்தது மாலிக் காஃபூர் ஸ்ரீரங்கம், சிதம்பரம் இப்படி பல்வேறு ஊர்களை அவன் கொள்ளையடித்தான் என்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொய்யை அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். இந்த செய்தியை மட்டும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம். மாலிக் காஃபூர் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்ததை பற்றி உள்ளூர் சான்றுகள் எதுவும் கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாற்று சான்றுகள் என்று எதுவுமே அதற்கு இல்லை. எல்லாமே அமீர் குஸ்ரு என்கின்ற ஒரு ஆசிரியர் எழுதியதில் தாரிக் அலாய் என்கின்ற ஒரு புத்தகம்தான். அதிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, மாலிக் காஃபூர் திருச்சி வழியாக மதுரை வரை சென்றது என்பது உண்மை. நாம் இன்னும் யாருக்கும் வக்காலத்து வாங்கணுங்கிறதில்ல. யார் செய்த தவறையும் நாம் பட்டவர்த்தனமாக வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் படையெடுத்து வந்தார்கள், மதுரை வரை சென்றார்கள். மதுரையிலிருந்து நேராக டெல்லிக்கு சென்று விட்டார்கள் என்று அதை பற்றி சொல்லுகின்ற இந்த அமீர் குஸ்ருனுடைய புத்தகம் சொல்லுகின்றது. இன்னொன்று, தமிழ்நாடே சுடுகாடாயிற்று. சிதம்பரம், ஸ்ரீரங்கம், தமிழ்நாட்டில் இருந்த அவ்வளவு கோயில்கள் பேரையும் அதில் லிஸ்ட்டில் போட்டாங்க. ஆனால் மொத்தம் மாலிக் காஃபூர் தமிழ்நாட்டில் இருந்த நாட்கள் 28 நாட்கள். தேதி முதற்கொண்டு கரெக்டாக அதில் பதிவு பண்ணுறாங்க. அந்த 28 நாட்களோட நினச்சி பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற மாதிரி 12, 13, 700, 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஹைவே இருந்துச்சா? ரோடு இருந்ததா? எத்தனை ஊருக்கு சென்று இருக்க முடியும்?
எவ்வளவு கோயில்களை இடித்திருக்க முடியும், எவ்வளவு பேரை கொன்றிருக்க முடியும். அதை எல்லாவற்றையும் விட இன்னொரு செய்தி, ஸ்ரீரங்கத்தில் 12,000 பிராமணர்களை கொன்றான் என்று ஒரு செய்தியை சொல்லி வைத்திருக்கிறார். அன்றைக்கு இந்த நாட்டில் ஜனத்தொகை எவ்வளவு? 700 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டினுடைய ஜனத்தொகை எவ்வளவாக இருந்திருக்கும்? இதை எல்லாவற்றையும் விட மதுரையிலிருந்து நேராக டெல்லிக்கு சென்று விட்டார் என்று உண்மையான வரலாறு இருக்க, மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வரத்திலே இருந்த கோவிலை இடித்து கொள்ளையடித்தான் என்று சொல்லுவது எப்படிப்பட்ட வரலாற்று புரட்டு! இதையெல்லாம் மிக தெளிவாக நாங்கள் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கின்றோம். வரலாற்றை அவ்வளவு எளிதாக நாம் விட்டு வருகிற தமிழகத்தில் மாலிகாஃபு வரலாறும் திரிவுகளும் எப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை கடந்த 40 ஆண்டுகளாக பெரிய வரலாற்று மேடைகளில் எல்லாம் எடுத்து சொல்லி இதை கொஞ்சம் குறைவாக ஆக்கி வைத்திருந்த நேரத்தில் அதை மிக ஒரு ஆர்ப்பரிக்கின்ற செயலாக இப்பொழுது மத்திய அரசு அவர்களுடைய பாடப்புத்தகத்திலே இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், முகலாய பேரரசு, துருக்கிய மங்கோலிய இனம் சார்ந்த பாபர் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். அவருடைய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி. பாருங்கள், நான் முதல் சொன்ன மாதிரி நல்ல செய்திகளையும் அவன் சொல்கிறான். பாபரின் சுயசரிதை கூறும் அவருடைய பாபர் நாமா என்கின்ற அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பாபருடைய சிறந்த குணங்களை சொல்லுகின்றது. நல்ல பண்பாளர், கலை இலக்கியம் கட்டடக்கலை ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள், பிராணிகள் தாவரங்கள் கூட இந்தியாவில் எத்தனை இருந்தது என்பதை பதிவு செய்து மக்களுக்கு, எதிர்கால மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் காட்டுமிராண்டித்தனமான இரக்கமற்ற முறையில் போரிட்டவர். நான் முதல்லே சொன்ன மாதிரி போர்க்களம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அங்கே யாரும் வித்தியாசம் இல்லை. எதிரி நண்பன் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆக அங்கே வன்முறை இருந்திருக்கும். அது எல்லா இடத்துலையும் இருந்திருக்குதுன்னா நிறையா அதுக்கு சான்றுகள் இருக்குது. நீங்கள் 2000 வருஷம் நம்ம சங்க காலம்னு சொல்கிறோமே, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நிறையா அதுக்கு நாம் சான்றுகளை சொல்லலாம். உதாரணமாக வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய எழுதியிருக்காங்க இதை பற்றி. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வரலாற்றில் நடந்த போர்கள் எல்லாம் எப்படி நடைபெற்றன என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாருங்கள். முடியுடைய மூவேந்தர் காலத்தில், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சங்க காலம் என்று தமிழனுடைய பெருமையை பேசுகின்றோமே, அந்த காலத்திலே இருந்த போர் முறைகள், வெற்றி கொண்ட நாடு தோல்வி கொண்ட நாட்டு செல்வங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு சென்ற வரலாறு நிறைய உண்டு. தோல்வி கண்ட பண்டைய தமிழக மன்னர்கள் போர் முறைகளை அவன் ஒரு சட்டமே வச்சிருந்தான். அதுக்கு வெற்றி என்பது பகை நாட்டு கால்நடைகளை கவருவது. ஆடு மாடுகளை பூராவும் பிடிச்சிட்டு போயிடுறது. உள்ளே பூந்து மனுஷனாக மட்டும் பிடிக்கிறது இல்லை, ஆடு மாடுகளையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுறது. அந்நாட்டு மன்னன் அப்படையை எதிர்ப்பது வஞ்சி எனப்பட்டது. வஞ்சியின் போது எதிரி நாட்டை தீக்கிரையாக்க வேண்டும் என்பது போர் மரபு சட்டம். தோல்வி கண்ட நாட்டின் நகரங்களையும் விளைநிலங்களையும் அழித்து அவற்றில் கழுதை பூட்டிய ஏரை விட்டு உழுது வரகை விதைத்தார்கள். இது போர் மரபு. எதிரி நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களை படை வீரர்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள் என்று புறநானூறு கூறுகின்றது. புறநானூற்று பாடல் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, தோல்வி கண்ட நாட்டு மகளிரின் கூந்தலை கயிறாக திரித்து, தோல்வி கண்ட நாட்டு மகளிரின் கூந்தலை அறுத்து
அதை கயிறாக திருத்து கொள்ளை பொருட்களை ஏற்றி வந்த தேர்களுக்கு கயிறாக பயன்படுத்தினர். எவ்வளவு கொடுமை பாருங்கள். இதை பதிவு செய்கிறது சங்க இலக்கியம். இதற்கெல்லாம் போர் மரபு என்கின்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்றது. இப்படி அது மட்டுமல்ல, இப்படியெல்லாம் பெண்களை கேவலப்படுத்தினார்கள். பின்னாடி அவர்கள் முகலாயர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது காட்டு மிராண்டித்தனமாக இரக்கமற்ற முறையில் போரிட்டார்கள். அடுத்தது இந்துக்களுக்கு சொந்தமான நாடு, நகரம், கோட்டை அனைத்தையும் வெற்றி கொண்டார்கள். இது அக்பர் சொல்வதாக ஒரு பதிவை சொல்லுகின்றார்கள். இந்துக்களுக்கு சொந்தமான நாடு, நகரம், கோட்டைகள் அனைத்தையும் வெற்றி கொண்டோம். அங்கெல்லாம் இஸ்லாம் மதத்தை நிலைநாட்டியுள்ளோம். நமது வாளின் வலிமையால் அவர்களுடைய உருவ வழிபாட்டு மதத்தையும் அவர்களிடமிருந்து அகற்றியுள்ளோம். அவர்களது கோவில்களை எல்லாம் இடித்து தள்ளியதோடு இந்துஸ்தானத்தில் இருந்த எல்லா கோவில்களையுமே இடித்து தள்ளிவிட்டோம் என்று பாபர் கொக்கரித்து கொண்டார் என்று எழுதியிருக்கின்றார். அக்பர் சொன்னார் என்று சொல்லுகின்றார்கள். அதோடு சொல்லிவிட்டு ஒரு மன்னன் பிற நாட்டை வெற்றி கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அவன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட அக்பர்? இந்த நாட்டிலே சமரசம் நிலவ வேண்டும் என்பதற்காக இந்துக்களுக்கு மிகப்பெரிய சலுகைகளை எல்லாம் அளித்த ஒரு மாபெரும் ஆட்சியாளர். அவரை பற்றி இப்படி ஒரு அருமையான செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நேரம் குறைவாக இருக்கிறதுனால் ஒரு மிகப்பெரிய கதாநாயகனை பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது யார் என்று சொன்னால் நம்முடைய அவுரங்கசீப். அவரை பற்றி சொல்லுவதற்கு முன்பு வரலாற்று வன்முறை என்று இவர்கள் இப்பொழுது ஒன்று மட்டுமல்ல, அவர்கள் இன்னொரு செய்தியையும் சம்பந்தமில்லாமல், பாட புத்தகங்களுக்கே சம்பந்தமில்லாமல், ஹாரர் ஆஃப் பார்ட்டிஷன், பிரிவினையின் கோரங்கள் என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டு பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் அதை ஒரு துணைப்பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே இந்த நாட்டை பிரிப்பதற்கு யார் காரணம் என்று 2 பேரை சொல்லியிருக்கிறார். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று முகமது அலி ஜின்னா என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அல்ல, இந்த பாகிஸ்தான் 2 நாடுகள் வேண்டும் என்பதை 1862 இந்து மகாசபா தன்னுடைய இந்துக்களுடைய சபை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றது. 1921, 1936, 1942 ஆகிய ஆண்டுகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகள் இந்த நாடு 2ஆக பிரிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்கள். 1940 தான் ஜின்னா பாகிஸ்தான் என்கின்ற தனி நாடு வேண்டும் என்று அவர் கேட்டார். அப்படி அவர் கேட்டது கூட முஸ்லீம்களுக்கு நிறைய சலுகை கிடைப்பதற்கு இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவர் கேட்டார். பிறகு நம்முடைய சுதந்திரம் வந்தது. இந்த சுதந்திரம் வந்த பொழுது கூட கடைசி நிமிடத்திலே ஆங்கிலேய அரசு இந்த பிரிவினையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கமிஷனை அமைத்தார். அந்த கமிஷன் நம்முடைய இந்தியாவிற்கு 2 தரப்பாரையும் அழைத்து பேசினார்கள். அந்த கேபினட் தூதுக்குழு என்று பெயர் அதற்கு. நீங்கள் சமாதானமாக செல்லுங்கள், முஸ்லீம்கள் வாழுகின்ற தென்மேற்கு பகுதியை ஒரு ஆட்சியாக பிரித்து கொடுத்து அவர்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுத்து தனியாக கொடுத்து விடுங்கள், மற்ற பகுதியை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதாவது ஒரு கூட்டாட்சி தத்துவம். இதற்கு அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலை மனதில் கொண்டு ஜின்னா ஒத்துக்கொண்டார். ஆனால் காங்கிரஸ் தங்களுடைய அதிகாரத்திற்கு அது ஆபத்தாக இருக்கும் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதிலே மிக முக்கியமாக பங்கு வகித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர்தான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த இந்து எதிர்ப்பு
முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு இயக்கங்களுக்கெல்லாம் பிதாமகன். அவர் தன்னுடைய மதிப்பு போய்விடும் என்பத காரணத்திற்காக ஜவஹர்லால் நேருவை தூண்டி இந்த திட்டத்திற்கு நீ ஒத்துக்கொள்ளாதே என்று சொன்னவர் என்பதை ஆங்கிலேயர்களுடைய பதிவேடு சரியாக பதிவு செய்திருக்கின்றனர். ஆகவே இந்த NCERT என்கின்ற ஒரு நிறுவனம் பள்ளி பாட புத்தகங்களுக்காகவா அல்லது இது போன்ற இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு பிரச்சார மேடையாக அது பயன்படுகிறதா என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கின்றது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போன்று அவர்கள் உடனடியாக இது போன்ற திட்டங்களை செய்வது கிடையாது. காலக்கிரமமாக வெற்றியோ தோல்வியோ அவர்கள் செய்வதை செய்து கொண்டே இருப்பார்கள். இது போன்ற செய்திகளெல்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டன. நான் 1998 இந்திய வரலாற்று ஆய்வுக் கழகம், தி கவுன்சில் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் என்கின்ற அமைப்பிலே ஒரு புதிய பொறுப்பாளர்களை போட்டார்கள். அந்த பொறுப்பாளர்களெல்லாம் இந்துத்துவ பிரச்சனைகளை முன்னுக்கு நிறுத்துகின்றவர்கள். அதை எங்களை போன்ற வரலாற்று ஆசிரியர்களெல்லாம் அன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மாநாடுகளெல்லாம் எதிர்த்து பேசியிருக்கின்றோம். அதில் 31/8/98 நான் இந்திய வரலாறு திருத்தி எழுதப்படுகின்றது, வரலாற்று ஆய்வாளர்களே உஷார் என்று 1998ஆம் ஆண்டு மணிச்சுடர் இதழிலே ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையிலே எப்படி இந்திய வரலாற்றை திருத்துவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள், எப்படி நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற செய்திகளுக்கு ஒரு மறுப்பாக இந்த கட்டுரையை எழுதினேன். நம்முடைய இதிலே நாம் ஒரு சிரத்தை காண்பிக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் இன்று நாம் நம்முடைய அடையாளத்தை இழக்கின்ற அளவிற்கு நம்முடைய வரலாறு சிதைக்கப்படுகின்றது. இதிலே நம்முடைய மிக முக்கியமாக நம்மிலே நிறைய செய்திகள் இருக்கின்றன. என்கிட்ட பையில் இல்லை, வண்டியில் இல்லை, லாரி கணக்கில் இருக்குது செய்தி. இதை எப்படி சொல்லுவது, எங்கே சொல்லுவது? ஆனால் நிறைய எழுதி இருக்கின்றோம், பதிவு செய்திருக்கின்றோம். யாருக்காகவும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. உண்மையை சொல்லும் பொழுது யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. வரலாற்றிலே ஒரு தத்துவம் உண்டு. சொல்லுகின்ற ஒரு செய்தியை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் தக்க ஆதாரங்களுடன் மறுக்க வேண்டும். இதுதான் வரலாறு. இந்த வரலாற்று தத்துவத்தை மனதிலே கொண்டால் நாம் யாருக்காகவும் வரலாறு எழுத, நம்முடைய வரலாற்றை நாம் பாதுகாப்பதிலே நமக்கு ஒன்றும் அதிலே இரண்டாவது எண்ணமில்லை. அந்த கட்டுரையிலே நான் எப்படி முடிக்கிறேன் என்று சொன்னால், திட்டமிட்டு இந்திய வரலாற்று ஏடுகளை திருத்தி எழுதிய இந்திய வரலாற்றினை இருட்டாக்கும் இந்திய வரலாற்று ஆய்வுக் கழகத்தின் முயற்சி குறித்து நடுநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கையோடு கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. யாரையும் இழித்து படித்து எழுத வேண்டும் என்பதெல்லாம் நமது நோக்கமும் அல்ல. எனது முன்னோர் போன்று நான் ஒரு இந்திய குடிமகன், நான் ஒரு தமிழன், நான் ஒரு முஸ்லீம், இந்த உண்மையான என்னுடைய வரலாறு, என்னுடைய அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் கவலைப்படுகிறேன் என்று அந்த கட்டுரையிலே நான் எழுதியிருக்கின்றேன். 1998ஆம் ஆண்டில். இது ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். இப்படி நான் எழுதியிருக்கிறது ஏதோ எனக்கு மட்டும் எழுதலை, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். அடுத்து இது நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த அவுரங்கசீப்பை பற்றி சில செய்திகளை நிறைய பேர் புத்தகம் எழுதியிருக்காங்க. நம்முடைய திவான் அவர்கள் கூட இதை பற்றிய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள். நிறைய வரலாற்று ஆசிரியர்கள்லாம் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சமீபத்திலே ஆல்ரூ ட்ரூஸ்கி என்கின்ற ஒரு அம்மையார் ஒரு 3 வால்யூம் 3 தொகுதிகளை இந்த அவுரங்கசீப் பற்றி முழுக்க அவருடைய உண்மையான ஆவணங்களை, அசல் ஆவணங்களை பார்த்து எழுதியிருக்கின்றார்கள். அதிலே கிடைத்த செய்திகளை வைத்து நான் ஒரு கட்டுரையை எழுதினேன். அதிலே வருகின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோமேயானால் 49 ஆண்டு காலம்
இந்தியாவிலே ஆட்சி செய்த வேறு மன்னர்களே இல்லை. இந்தியாவை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே நாடு என்கின்ற அந்த நாட்டை உருவாக்கிய பெருமை அவுரங்கசீப்பை சார். அன்றைக்கு அவுரங்கசீப் கொண்டு வந்த அந்த இந்தியாவில்தான் இன்றைக்கு இந்துத்துவவாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதை நாம் மறுக்கவும் முடியாது, அவர்களும் மறுக்க முடியாது. அப்புறம் அவுரங்கசீப் பற்றி நிறைய செய்திகள் அந்த புத்தகத்தில் வருது. இந்த கட்டுரையில் நான் நிறைய செய்திகளை சொல்கிறேன். இந்த அவுரங்கசீப் செய்த அரசியல் பின்புலத்தில் அவர் எதிரிகளையும் உறவினர்களையும் தாக்குவதற்கு தயங்காமல் இருந்தது. ஏனென்று கேட்டால் அவர் ஒரு நேர்மையான சிந்தனைவாதி. இதே காலத்தில் ஆட்சி செய்த சார்லஸ் இங்கிலாந்தினுடைய 2ஆம் சார்லஸ் மன்னன், பிரான்ஸ் நாட்டு 14ஆம் லூயி, துருக்கி நாட்டு சுல்தான் 2ஆம் சுலைமான் போன்றவர்களையும் வரலாற்று ஏடுகள் அவர்கள் செய்த போரிலே அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றன. ஆகவே அரசியல் என்று சொன்னால் அது அனைவருக்கும் சொந்தம். மிக நேர்மையானவர், மக்களை அடிக்கடி சந்தித்தவர். சில பேர் மக்களை சந்திக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்முடைய நாட்டு ஆளுகின்றவர்கள் மக்களை சந்திப்பதில்லை. மக்களுக்கு பதிலாக மக்களை என்னென்ன அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியுமோ அவர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 2 முறை மக்களை சந்தித்து அவர்களுடைய குறையை தீர்த்தவர். மத வேறுபாடு இன்றி திறமை மிக்கவர்கள் அவர்களுடைய ஆட்சியிலே இருந்தார்கள். தனக்கு முன்பு வழக்கத்தில் இருந்த இந்து சமுதாயத்தில் இருந்த எல்லா பழக்கங்களும் அப்படியே இருக்க வேண்டும். இந்துக்களை அழித்தார்கள், அவருடைய கோயிலை இழுத்தார், அதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, அவர் இந்துக்கள் எந்த பழக்கங்களை பின்பற்றினார்களோ அந்த பழக்கங்களை பின்பற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஃபர்மன் உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவுகளெல்லாம் இன்று பதிவாக டெல்லியிலே உள்ள அருங்காட்சியகங்களிலே இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அவுரங்கசீப்பினுடைய பிறப்பை பற்றி ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவுரங்கசீப் ஒரு இந்து ராணியினுடைய பேரன், ஒரு இந்து ராணியினுடைய பேரன். ஷாஜஹானுடைய அவருடைய தந்தையார் ஷாஜஹானுடைய தாயார் ஒரு ராஜபுத்திர இளவரசி. ஆக அவருடைய உடம்பில் ஓடியது இந்திய இரத்தம். ஆக அவரை ஒரு இந்துக்களின் விரோதி என்கின்ற வட்டத்திற்குள் கொட்டுவது என்பது இந்த இந்துத்துவவாதிகளுடைய தந்திரம். அவுரங்கசீப்பினுடைய மனைவிமார் 2 இந்து. அவுரங்கசீப் 2 இந்துக்களை திருமணம் செய்திருக்கின்றார். அவருடைய மனைவிகளில் ஒருவர் இந்து மன்னருடைய காஷ்மீர் மன்னருடைய மகள் நவாப் பாய், உதய்பூர் மன்னருடைய மகள். ஆக 2 இந்து பெண்களை மனைவியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்து கடைசி வரை இந்த அவுரங்கசீப்புக்கு துணையாக இருந்தவர்கள் அந்த 2 மனைவியர் தான் என்பதை அவர்களுடைய வரலாறு சரியாக சொல்லுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இந்து அலுவலர்கள் அவர்களுடைய ஆட்சியிலே 25% பேர் இருந்தனர். இதற்கு முன்பு இருந்த ஆட்சியிலே 20% பேர் இருந்தனர். ஆக பாருங்க, இந்துக்களை எப்படியெல்லாம் அவர் ஆதரித்தார் என்பதற்கு அவருடைய நிதி அமைச்சர் ஒரு நாட்டினுடைய இளவரசனாக இருந்த ராஜா ரகுநாத் என்கின்ற ஹிந்து. அவர் திடீரென்று இறந்து போனார். அதற்காக அவுரங்கசீப் மிகப்பெரிய தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து பல நாட்கள் தன்னுடைய மிகவும் சோகமாக இருந்தார் என்று வரலாறு பதிவு செய்கின்றது. அடுத்தது, போர்களின் போது சில கோவில்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்திருக்கலாம். காரணம், மிக முக்கியமான காரணம் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோவில்களை ஏன் போய் இடித்தாங்க? அன்றைக்கு கோவில்கள் தான் அதிகார மையம்.
கோவில்கள் தான் அரசு கருவூலம். ஏன் கோயிலில் அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய காம்பவுண்டு சுவர் கட்டினான்? அது ட்ரெஷரி. இன்றைக்கி பாருங்கள், ட்ரெஷரியில் நம்முடைய பாதுகாப்பு கருவூலங்களில் ஆயுதம் தாங்கிய போலீஸார் நிற்கிறாங்க. ஏன்? பணத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அந்த காலத்தில் அந்த மாதிரி மிகப்பெரிய அரண்மனை மாதிரி பெரிய சுவர்களை எழுப்பி மிகப்பெரிய கதவுகளை எல்லாம் போட்டு பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். ஆக கோவில்கள் அதிகார மையம். அதனால்தான் கோவில்கள் மன்னனுடைய ஒரு கோவிலை எதிரி நாடு அழித்தால் அந்த மன்னனுடைய ஆட்சி தகர்க்கப்பட்டது என்று அர்த்தம். கோவில், இந்து சாஸ்திரப்படி கோவில் மன்னன், கோவில் மன்னன் கடவுள், இந்த மூன்றுக்கும் ஒரு பந்தம் இருந்தது. ஆக இவற்றை வைத்து கோவிலை அடித்து கொள்ளையடித்தால், கோவிலில் புகுந்து அடித்தால் அந்த மன்னனை வெற்றி கொண்டதாக அர்த்தம். அந்த காலத்தில் பாருங்கள், ஏன் கோவிலை இடித்ததுக்கு முக்கியமான காரணம், அந்த சமயத்தில் கோவிலிலே சில அசம்பாவிதங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து. இன்றைக்கி நம்ம ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் சிறப்பாக பேசுகின்றோம். ராஜேந்திர சோழன் கங்கை மைசூர் ராஜ்யத்தின் மீது சாளுக்கியர்கள் மீது போர் தொடுத்தான். அங்கிருந்து போர் தொடுத்து வரும் பொழுது அங்கிருந்த கோவில்களிலிருந்து 2 சிலைகளை கொண்டு வந்தான். அந்த சிலைகளை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்தில் அவற்றை ஒரு அருங்காட்சியகமாக தன்னுடைய வெற்றி சின்னம், அந்த கோவிலை அழித்து என்னுடைய வெற்றி சின்னமாக அந்த கோவில்களை கொண்டு வந்தேன் என்று, அந்த கோவிலிலிருந்து சிலைகளை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார். இன்னொரு நிகழ்ச்சியை தென்னாட்டு போர்க்களங்கள் என்கின்ற தனது புத்தகத்திலே அப்பாதுரை அவர்கள் எழுதுகின்றார்கள். பரஞ்சோதியார் தலைமையில் பல்லவர்களுடைய பல்லவர்களுடைய படை வாதாபியை கைப்பற்றி, வாதாபினா இன்னைக்கு பாதாமி என்று சொல்லுகின்ற இடம், அதை கைப்பற்றி அந்த நாட்டில் இருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்தனர். அவற்றை தங்களுடைய வெற்றி சின்னமாக தங்கள் ஊருக்கு கொண்டு வந்து காண்பித்தனர். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் வரும்பொழுது அங்கிருந்த பிள்ளையார் சிலையையும் கொண்டு வந்து வெற்றி சின்னமாக இந்த ஊரிலே காட்டி, அதன் பிறகு பிள்ளையாருடைய வழிபாடு இங்கே வந்தது அப்படின்னு அந்த சரித்திரம், பல்லவர்களுடைய சரித்திரம் சொல்லுகின்றது. இப்படி நிறைய செய்திகள். அப்போது இதெல்லாம் போர் மரபு, இதுக்கெல்லாம் போர் மரபுன்னு அதுக்கு ஒரு தனி, அதுக்கு அவங்களெல்லாம் விடுவிச்சுட்டாங்க. குற்றவாளிகள் இல்லை இவங்கெல்லாம் அப்படின்னு விடுவிச்சுட்டாங்க. ஆனால் முஸ்லீம் மன்னர்கள் மட்டும் செய்வதை பூதாகாரமாக ஆக்கியிருக்கின்றார்கள். அடுத்து இந்த அவுரங்கசீப்பை பற்றி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் ஜிஸ்யா என்கின்ற ஒரு வரியை விதித்தார் என்கின்ற ஒன்று. அடுத்து கோவில்களை எல்லாம் இடித்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவில் ஏன் இவ்வளவு கோவில்கள் எப்படி இருக்கும்? அவுரங்கசீப்பருடைய ஆட்சிக்கு முன்னாடி இருந்த அவ்வளவு கோயில்களும் காலக்கிரமமாக 7ஆம் நூற்றாண்டில் இருந்து ஏறத்தாழ 1300 வருஷத்துக்கு வரலாற்று உள்ள கோவில்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றனவே. எப்படி அவையெல்லாம் இருக்க முடியும்? அழிக்கப்பட்டிருந்தால் அழிக்கப்பட்டதாக தானே இருக்கணும். ஆக பொய்யை மிக லாவகமாக சொல்லி ஊருக்கு ஊர் சென்று அவர்கள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். இது போன்ற கச்சேரிகளிலே ஈடுபடுகின்றார்கள். அவுரங்கசீப் கோவில்களை எல்லாம் இடித்தார்கள் என்று கலாகாலட்சேபம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உண்மை என்று யாரும் நம்பவில்லை. ஜிஸ்யாவை பற்றி, ஜிஸ்யா என்பது ஒரு காப்பு வரி, ஒரு மிலிட்டரி டாக்ஸ். அது எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கின்றது, எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கின்றது, எல்லா மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கின்றது. அந்த வரியைத்தான் அவர் செய்தால் அது ஒரு மிகவும் சொற்பமான தொகை. அதை கட்டுபவர்கள் இந்துவாக இருந்தால் அவருக்கு பூரண உரிமை எங்கு உண்டு என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கியிருந்தார்கள். அவர்கள் இஷ்டப்படி அவர்களுடைய மதத்தை பின்பற்றலாம், அவர்களுடைய விழாக்களை கொண்டாடலாம், அவர்களுடைய சம்பிரதாயங்களை அவர்கள் பின்பற்றலாம் என்கின்ற உரிமையும் அவர்களுக்கு அளித்தணும். பாதியை சொல்லுவான், பாதியை சொல்ல மாட்டான்.
வரி வசூலிச்சான்னு மட்டும் சொல்லுவான், அவனுக்கு மற்ற கொடுத்த சலுகைகளை சொல்ல மாட்டான். இங்கே வந்து பதிவு செய்வதில்லை. இதை நம்மளும் பதிவு செஞ்சு வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறதில்லை. இப்படி சரி ரைட்டு, இது இவ்வளவு காலமாக இருக்கின்றது, இது ஏன் திடீர்னு வந்து இதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சில பேருக்கு எக்ஸம்ஷன், சில பேருக்கு வந்து இதிலிருந்து வரி விலக்கு கொடுத்தார்கள். இப்போ வந்து பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இப்படி பல பேருக்கு அதில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டது. அதில் இன்னொரு விலக்கு, அதுவரை இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள், யார் என்று நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும், மிக உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள், அவர்கள் இங்கு இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதிலே தான் போய் அவுரங்கசீப் கை வைத்தார். கோவிலிலே பணிபுரிகின்ற அந்த பூசாரிகளை தவிர, அந்த அர்ச்சகர்களை தவிர, அந்த இனத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் அனைவரும் இந்த ஜிஸ்யா என்கின்ற வரியை கட்ட வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டான். கிளம்பிடுச்சு, பூதம் கிளம்பிடுச்சு. ஆக இந்த பூதத்தை கிளப்பிவிட்டவர்கள் அந்த கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய கூட்டம்தான் இன்றைக்கு இதற்கு ஊரெங்கும் சென்று பிரச்சாரங்களை, பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றன. மக்களே, நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய அடையாளம் அழிக்கப்பட்டுவிடும். நாம் சாதாரண மக்களாக இருப்போம். அந்த ராஜா முகமது என்கின்ற பெயர் கூட இருக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு ஐயத்திற்குரிய ஒரு செய்தியாக ஆகிவிடும். ஆகவே நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்திகளை எல்லாம் நாம் இன்றோடு நிறுத்திவிட ஜமாத்துல் உலமா பேரவையினுடைய இந்த முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். இது இந்த இந்த மேலப்பாளையத்தோடு நின்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இந்த செய்தி எடுத்து சொல்லப்பட வேண்டும். நம்முடைய மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு நாம் நம்முடைய என்ன எதிர்ப்பு அலைகளை தெரிவிக்க வேண்டும். யாரோட நம்ம சண்டை போட வேணாம், யாரோடவும் மல்லு கட்ட வேணாம். நம்முடைய உரிமையை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு இதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு இந்த ஜமாத்துல் உலமா பேரவை ஒரு 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 அடித்தளமாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், நீங்கள் தான் அடிக்கடி மக்களிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு குழுவை சேர்ந்தது இந்த ஜமாத்துல் உலமா சபை. ஆகவே நீங்கள் இந்த செயலை நன்றாக செய்ய முடியும். ஆக இந்த செய்தியை நீங்கள் எடுத்துச் சொல்லுவதற்கு மற்றவர்களை விட மிகவும் பொருத்தமானவர்கள் என்பதால் நீங்கள் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். நிறைய செய்திகள், ஒரு செய்திகளை நாம் இந்த குறிப்பாக பெண்கள், அவர்களுடைய மத்தியிலே இருக்கின்ற பல்வேறு விதமான ஐயங்கள், இவற்றையெல்லாம் நாம் அதை சரி செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தளமாக இனி வருகின்ற கூட்டங்கள் அதற்கு அமைய வேண்டும். நிறைய செய்திகளை நம்முடைய மக்களுக்கு சொல்லி அவர்களை இது போன்ற ஆபத்திலிருந்து பாதுகாக்கின்ற, தங்களுடைய அடையாளத்தை பாதுகாத்து கொள்ளுகின்ற மக்களாக அவர்களை ஆக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து என்னுடைய ஆய்வு பணிகள் தொடருகின்றன. ஏறத்தாழ இந்த தமிழ்நாட்டு முஸ்லீம்களுடைய சரியான வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு குறித்து ஒரு 20 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கின்றேன். தொடர்ந்து அந்த பணி தொடருகின்றது, அது தொடரும். இந்த ஜமாத்துல் உலமா சபை போன்ற சபையினுடைய ஆதரவும் அதற்கு தேவை என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வசலாம்.